இயேசு ஒரு அறைக்குள்ள வச்சு பூட்டிற நினைக்கிறீங்க, இது தாண்டி வராதுங்க. இங்க நாங்க சண்டை போடுவோம், அப்பப்போ திட்டிக் கொள்ளுவோம், இயேசுவோம், அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு மனசு வருத்தப்படும். இங்க வராதுங்க. அதனால தானே சண்டை நடக்குது, அதனால தானே கெட்ட வார்த்தை வருது, அதனால தானே குடும்பத்துக்குள்ள குழப்பம் வருது. இயேசு இருக்கிறத மறந்துடுறோம்ல. இயேசுக்கு இடம் இல்லை. இயேசு அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா உங்களுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கும்? இயேசு அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா நீங்க என்ன பேசுவீங்க, எப்படி நடப்பீங்க என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டுல இயேசுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க, உங்க ஆபீஸ்ல இயேசுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க, உங்க பிசினஸ்ல இயேசுக்கு எங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க, அவரை எங்க வச்சிருக்கிறீங்க? ஏன் பயம் வருகிறது, ஏன் கலக்கம் வருகிறது? இயேசுவை மறந்துட்டு வாழுகிறோம். ஜெப நேரத்தில் மட்டும் கூப்பிடுகிறோம், அப்புறம் இயேசுவை மறந்து விடுகிறோம். ரோட்ல நடந்தா கூட உங்க பக்கத்துல இயேசு இருப்பார். பஸ்ல ஏறி உட்கார்ந்து உங்க பக்கத்துல இயேசு இருப்பார், அதை விசுவாசிங்க. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்த